பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஐயா, நான் உனக்கு கேட்கட்டுமா? கேளுங்க தம்பி. அது அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டா எல்லாம் சரியாகும்னு சொன்னீங்கல்ல. அப்போ நான் வேண்டிக்கிட்டு நான் தீ மிதிச்சா என் ஒய்ஃபுக்கு சரியாகிடுமா? ஜானு, நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஐயா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அம்மன் கிட்ட நான் வேண்டிக்கிட்டு என் மனைவிக்காக நான் தீ மிதிச்சா அவளுக்கு சீக்கிரம் சரியாகிடும்ல? தம்பி, என்னங்க தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அம்மன் மேல நீங்க முழுசா நம்பிக்கை வச்சு நீங்க தீ மிதிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க எந்த காரியத்தை நினைச்சு தீ மிதிக்கிறீங்களோ அந்த காரியம் நடக்கும் தம்பி. ஆமாங்க தம்பி, சுத்தி முத்தில உள்ள எல்லா ஊர் மக்களும் அன்னைக்கு அம்மன் மேல முழுசா நம்பிக்கை வச்சு தீ மிதிப்பாங்க தம்பி. அவங்க நினைச்ச காரியம் நடந்திருக்கிறதா நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க. நீங்க கண்டிப்பா முழு நம்பிக்கையோட வந்து தீ மிதிங்க தம்பி. கண்டிப்பா நீங்க நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும். சரிங்கய்யா, அப்போ இந்த வருஷம் என் மனைவி சீக்கிரம் குணமாகணும்னு நான் தீ மிதிக்கிறேன். ஆமா ஆதி சார், எதுக்கு இவ்வளோ பெரிய ரிஸ்க்? ஆமாண்டா ஆதி, சொல்றத கேளுடா. ஆதி, இதெல்லாம் சரியா வராதுடா ஆதி, சொல்றத கேளுடா. ஜானு ப்ளீஸ், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் கண்டிப்பா இந்த வருஷம் அம்மனுக்கு தீ மிதிக்க தான் போறேன். ஆதி, என்ன ஆதி பேசுற? ஆதி ப்ளீஸ் பா, அம்மா சொல்றத கேளுப்பா. அம்மா ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு நாளும் எந்த அளவுக்கு வழியில துடிக்கிறான்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மித்துக்காக நான் இதை பண்ணணும்னு ஆசைப்படுறேம்மா. என்ன பண்ண விடுங்க ப்ளீஸ். இல்ல பாதி, அது வந்து மீனாட்சி விடுமா. ஆதிதான் மித்துக்காக இதை பண்ணணும்னு ஆசைப்படுறாள், பண்ணட்டு விடு. அதோட டிக்கெட்டவங்களுக்கு தெய்வம் தான் துணை நிற்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அம்மனுக்கு ஆதி வாயிலேருந்து தீ மிதிக்கிறேன்னு வந்துருச்சுமா. அவ அதை பண்ணட்டுமா, விடு. இல்லத்த, அது ஆதிக்கு இதுலாம் பழக்கமே இல்லைல்லத்த, அதை யோசிக்கிறேன். மீனாட்சி, அதெல்லாம் ஆதிக்கு அந்த அம்மன் துணையா இருப்பாங்கம்மா, நீ கவலைப்படாத. சரிங்கத்த. ஐயா, இந்த வருஷம் என் மனைவிக்காக தீமிதி திருவிழால நான் கலந்துக்கிட்டு நான் தீ மிதிக்கிறேன். நீங்க என்ன விரதம் இருக்கணும் என்னங்கிறத மட்டும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சரிங்க தம்பி, நான் எல்லா விவரத்தையும் அம்மா கிட்ட சொல்றேன். ஆதி தம்பி, நீங்க கவலையே படாதீங்க. நீங்க எந்த காரியத்துக்காக தீ மிதிக்க போறீங்களோ அந்த காரியம் கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். அந்த அம்பாள் உங்களுக்கு துணையா இருப்பா. சரிங்கய்யா, அப்புறம் நன்கொடைய நான் அக்கௌண்ட்ல போட்டு விட்டுறேன். சரிங்க தம்பி. சரிங்கம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். ஆமாங்கம்மா, நாங்க கிளம்புறோம். குடும்பத்தோட எல்லாரும் வந்து தீமிதி திருவிழாவை நல்லபடியா நடத்தி கொடுங்க. சரிங்க மூர்த்தி, சரிங்க சுந்தரம், 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்கம்மா, அப்ப நாங்க வரோம். என்னத்த இதெல்லாம் சரியா வரும்லத்த? என்னாச்சு, என்னம்மா பேசுற நீ? ஆதி மித்ரா மேல உயிரே வச்சிருக்காமா. அதனாலதான் அவன் இவ்வளோ பெரிய விஷயத்த செய்ய துணிஞ்சிருக்கான். அவனுக்கு நம்ம இந்த நேரத்துல சப்போர்ட்டா இருக்கணுமா. அதோட அம்மன் மேல நம்ம முழுசா நம்பிக்கை வைப்போமா. கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்குமா, சரியா? ஆமா, நீ அந்த அம்மன் எவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அதோட ஆதி மித்ராவுக்கு குணமாகணும் தானே நீ பண்ணணும்னு சொல்கிறான். பண்ணட்டா நீ, விடுங்க, நீங்கள் கவலையப்படாதீங்க. அந்த அம்மன் ஆதிக்கு துணையாக இருப்பாங்க. சரி சாவித்ரி, அந்த அம்மன் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. என் பிள்ளை மித்ராவுக்கு சரியாகணும் தான் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண போகிறான். கண்டிப்பாக அவன் நினச்சது நடக்கணும். அந்த அம்மன் தான் என் பிள்ளைக்கு துணையாக இருக்கணும். மீனாட்சி, கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக நடக்குமா, நீ கவலையே படாத. சரிங்க அம்மா. அண்ணி, உண்மையாகவே ஆதியை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த காலத்தில் எந்த பசங்களாச்சும் இப்படி பண்ணுவாங்களான்னு கேட்டால் எனக்கு உண்மையாகவே தெரியாது. ஆனால் நம்ம ஆதி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கான். உண்மையாகவே அந்த கடவுள் நம்ம ஆதிக்கு துணையாக இருப்பார். ஆமாம் சாவித்ரி, ஆதி இப்படி ஒரு முடிவை எடுத்தப்பே தெரியுது அவன் மித்ரா மேலே எந்த அளவுக்கு உயிரே வச்சிருக்கான்னு. அவன் நினச்சது நல்லபடியாக நடக்கணுமா. அந்த கடவுள்கிட்ட நான் இதை மட்டும்தான் வேண்டிக்கிறேன். அம்மா, நீ கவலையே படாதம்மா, கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன சொல்ற? நீ சொல்றது உண்மையா? ஆமா மித்து, உண்மைதான்.
ஆதி சார் உனக்காக அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வருஷம் தீ மிதிக்க போறாருடி. இப்படிலாம் பண்றான். அவன் இப்படி சொல்றப்போ வீட்டுல யாருமே எதுவுமே சொல்லலையா? வைஷு நீயாச்சும் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிருக்கலாம்லடி. மித்து எனக்கு புரியுதுடி. மித்து நாங்கள் எல்லாருமே சொன்னோண்டி. ஆனால் ஆதி சார் அவர் ரொம்ப பிடிவாதமாக நான் கண்டிப்பாக மித்துக்காக தீ மிதிச்சே அவன்னு சொன்னாருடி. அதோட ஆதி சார் உன் மேலே எந்த அளவுக்கு காதல் வச்சிருந்தா அவர் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பாரு. அதனால தாண்டி அவரோட விருப்பத்துக்கு யாரும் தடை சொல்லவே இல்லை. மித்து ஆதி சார் ஒன்று அந்தளவுக்கு விரும்புகிறாருடி. அதனால தாண்டி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. வைஷு என்னடி பேசுற நீ? அதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த? மித்து எனக்கு புரியுதுடி. ஆனால் அந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனா மித்து. அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு தீ மிதிச்சா கண்டிப்பாக நினச்ச காரியம் நடக்குமா மித்து? அதனால தாண்டி ஆதி சார் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்காரு. வைஷு என்னடி பேசுற நீ? தீக்காயம் பட்டா எந்த அளவுக்கு கொடுமையாக இருக்குன்னு எனக்கு தெரியும்டி. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதே காயத்தை ஹிட்லருக்கு என்னால் சத்தியமாக நினச்சி கூட பார்க்க முடியலடி. ப்ளீஸ் இதெல்லாம் வேண்டாண்டி. வைஷு ப்ளீஸ், நான் ஹிட்லரை கூப்பிட்டேன். அவனை வர சொல்லிடி ப்ளீஸ். மித்து ஆதி சார் கண்டிப்பாக தீ மிதிச்சு அவனு பிடிவாதமாக இருக்காருடி. யார் என்ன சொன்னாலும் அவர் கேட்குற நிலைமையில இல்லை மித்து. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. வைஷு அதுக்காக என்னால ஹிட்லர் கஷ்டப்படுறத பார்க்க முடியாதுடி. நான் சொன்னேன் ஹிட்லர் கேட்பாண்டி. ப்ளீஸ் வைஷு நீ போய் அவனை வர சொல்லுடி ப்ளீஸ். மித்து ப்ளீஸ் டி, ஃபீல் பண்ணாத. சரி ஓகேடி, நான் போய் வர சொல்கிறேன். ஓகே கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுடி ப்ளீஸ். சரி மித்து, நான் போய் வர சொல்கிறேன். ப்ளீஸ் டி, அழாத. மித்து மித்து என்னாச்சுடி? இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? நீ ஏன் இப்படி பண்ற? என்ன என்னடி பேசுற? எனக்கு எதுவும் புரியல. மித்து தயவு செஞ்சு அழுகிறத நிறுத்துடி. எனக்கு பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் மித்து அழுகிறத நிறுத்து. முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ தீ மிதிக்க போறியா? தேவ் உன்கிட்ட தான் கேட்குறேன், பதில் சொல்லு. நீ தீ மிதிக்க போறியா? ஆமாண்டி, நான் தீ மிதிக்க போறேன். என்ன பேசுற நீ? தீ மிதிக்க போறேன்னு இவ்வளோ ஈஸியா சொல்ற. நீ என்ன பைத்தியமா? ஏன் ஹிட்லர் இப்படி எல்லாம் பண்ற நீ? இது என்னடி கேள்வி? எனக்கு என் மித்து பாப்பா சீக்கிரம் குணமாகணும்டி. நீ குணமாகணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் மித்து, என்ன வேணாலும். என்ன பேசுற நீ? அதுக்காக இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நீ போய் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்றது ரொம்ப ஈஸியா சொல்லிக்கிட்டு இருக்க. ப்ளீஸ் ஹிட்லர் ப்ளீஸ், நீ இப்படிலாம் பண்ணாத. நீ கஷ்டப்படுறத சத்தியமா என்னால பார்க்க முடியாது. ப்ளீஸ் நீ போய் சொல்லிடு, இதெல்லாம் வேண்டான்னு. அதே தாண்டி நானும் சொல்றேன். ஒரு நாளும் நீ கஷ்டப்படுறதே என்னால பார்க்க முடியலடி. ஒரு நாளும் நீ எந்த அளவுக்கு வலியை அனுபவிக்கிறேன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்டி. என்னால நீ வலியை அனுபவிக்கிறத சத்தியமா பார்க்க முடியல மித்து. எனக்கு நீ சீக்கிரம் குணமாகணும்டி. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன்டி. அது இது தீ மிதிக்கிறது தானே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லடி. நான் தாராளமா முழு நம்பிக்கையா முழு மனசோட பண்ண ரெடியா இருக்கேன்டி. ப்ளீஸ் மித்து, நீ இதை பத்திலாம் தயவு செஞ்சு எதுவும் யோசிக்காதடி ப்ளீஸ். ஹிட்லர் ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. எனக்கு காயம் வந்துச்சுன்னா அது தெரியாதனமா ஒரு விபத்துனால வந்துச்சு. ஆனா நீ தெரிஞ்சே தீ மிதிக்கிறேன்னு சொல்ற ஹிட்லர். ப்ளீஸ் வேண்டாம். மித்து சாரிடி, என்னால இந்த விஷயத்துல நீ சொல்றதை கேட்க முடியாது மித்து. ப்ளீஸ் டி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மித்து ப்ளீஸ். ஐயோ கடவுளே, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? தீ மிதிக்கிறது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை ஹிட்லர். ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. விரதம்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அதெல்லாம் உனக்கு முன்ன பின்ன செஞ்சு பழக்கமே இல்லை ஹிட்லர். ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு, வேண்டாமே. இல்லடி, எவ்வளோ பெரிய கஷ்டமான விரதமா இருந்தாலும் அதை நான் பண்றதுக்கு ரெடியா இருக்க மித்து. ப்ளீஸ் டி, நீ இதை நினைச்சலாம் ஃபீல் பண்ணாதடி. எல்லாம் சீக்கிரமா சரியாகிடும், சரியா? ஏன் இப்படி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ப்ளீஸ் ஹிட்லர் நான் சொல்றதை கேளு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதோட உனக்கு தான் கடவுள் நம்பிக்கை கிடையாதுல்ல, அப்புறம் எதுக்காக இதெல்லாம் பண்ற? ப்ளீஸ் சொல்றதை கேளு. ஆமாண்டி, இதுக்கு முன்னாடி நான் சாமி பெருசா கும்பிட மாட்டேன். கடவுள் நம்பிக்கை எனக்கு இருந்ததே கிடையாது. ஆனா முதல் தடவை என்னோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் அந்த கடவுள் மேல நான் வைக்க போறேன் மித்து. முதல் தடவை நான் கடவுளை நம்ப போறேன்டி. எனக்கு நம்பிக்கை இருக்குடி.
கண்டிப்பா நான் நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கும்னு. ப்ளீஸ் மித்து, நீ ஃபீல் பண்ணாத சரியா? எல்லாம் சீக்கிரமா சரியாகிடும், ஓகே? இல்லாது இதுக்கப்புறம் இதை பத்தி நீ எதுவும் பேச வேண்டாம். எல்லாம் சீக்கிரமா சரியாகிடும் மித்து. லவ் யூ டி, லவ் யூ so மச். உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றும் இல்லை. லவ் யூ டு ஹிட்லர். லவ் யூ டூ டி. மித்து ஃபர்ஸ்ட் அழுறதை நிறுத்துடி ப்ளீஸ். ஹிட்லர், என்னால நீ நிறைய கஷ்டப்படுறல. உனக்கு நான் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கல. என்ன கே, என்னடி இப்படிலாம் பேசுற? மித்து, ஏன்டி இப்படி யோசிச்சுட்டு இருக்க? நீ என் பக்கத்துல இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடி? சரி ஓகே, இப்போ ஒருவேளை நான் உன் நிலைமையில இருந்திருந்தா நீ என்னை விட்டுட்டு போயிருந்திருப்பியா? என்ன என்ன பேசுற நீ? நான் நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்? அதேதான், சிம்பிள். நான் மட்டும் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்? இங்க பாரு மித்து, நடந்தது நடந்துருச்சுடி. நடந்து முடிஞ்ச எதையுமே நம்மளால மாத்த முடியாது. ஆனா நடக்க போறத நம்மளால கண்டிப்பா மாத்த முடியும். எல்லாம் ஒரு நாள் மாறும்டி, நம்பு சரியா? முதல்ல இப்ப கண்ணத்தோட. குட் கேர்ள். சரி ஓகேடி, தூங்குறதுக்கு டைம் ரொம்ப ஆகிடுச்சு. இப்போ தூங்குறதுக்கான நேரம். சோ வா, நான் உன்னை படுக்க வைக்கிறேன். பார்த்தேனே உயிரின் வழியே, யார் கண்ணும் காணா முகமே, போகல் என்று நினைத்தேன் உனையே, நீ யார் என்று சொன்னாய் மனமே, நான் நீயா. கடவுளே, இது வரைக்கும் நான் எதுக்காகவும் உங்ககிட்ட கையேந்தி நின்னதே இல்லை. ஆனா முதல் தடவை என் மித்துக்காக நான் கையேந்தி நிக்கிறேன். அவளுக்கு அவளுக்கு சீக்கிரமா எல்லாம் குணமாகணும். என் மித்து பழைய மாதிரி எழுந்து நடக்கணும். என் மித்துக்கு சீக்கிரமா குணமாகணும். நான் நான் முழு மனசோட உங்க மேல முழு நம்பிக்கை வச்சு நான் என் மித்துக்காக தீ மிதிக்க போறேன். என்னோட பழைய மித்துவை எனக்கு தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துருங்க ப்ளீஸ். ஆதி தம்பி, உங்களுக்கு நல்லபடியா காப்பு கட்டி முடிச்சாச்சுப்பா. இந்த காப்பை நீங்க தீ மிதிச்சு முடிக்கிற வரைக்கும் அவுக்கவே கூடாது. சரிங்கய்யா. ஆதி தம்பி, அப்புறம் பூசாரி சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா தம்பி? தம்பி, உங்களுக்கு இன்னைக்கு காப்பு கட்டியாச்சு. இதுக்கப்புறம் நீங்க ரொம்ப பயம்பத்திரமா இருக்கணும். அதோட கடுமையான விரதத்தையும் நீங்க சொன்ன மாதிரி இருக்கணும் தம்பி. சரிங்கய்யா, நான் கண்டிப்பா இருக்கேன். சரிங்க தம்பி, நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. அந்த அம்மன் நீங்க எந்த காரியத்தை நினைச்சு தீ மிதிக்கிறீங்களோ அதை கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பா. போயிட்டு வாங்க தம்பி. சரிங்கய்யா, அப்ப நான் கிளம்புறேன். பாத்தியா மூர்த்தி, ஆதி தம்பி எவ்வளோ படிச்சவரு, எவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவரு. ஆனா அவரு எவ்வளோ பணிவா நடந்துக்கிறாரு. அந்த தம்பியோட நல்ல மனசுக்கு அந்த தம்பி எந்த காரியத்தை நினைச்சு தீ மிதிக்குதோ அது நல்லபடியா முடியணும். ஆமாண்ணே, அந்த தம்பி நினைச்ச மாதிரி அவரோட மனைவி சீக்கிரமா குணமாகிடணும்னு அந்த அம்பாள் தான் அந்த தம்பிக்கு துணையா இருக்கணும். கண்டிப்பா அம்மன் ஆதி தம்பிக்கு துணையா இருப்பாங்க. சரி மூர்த்தி, ஆதி தம்பி மித்ரா அம்மா பேர்ல இன்னைக்கு எல்லாருக்கும் அன்னதானம் போட சொல்லியிருக்காரு. அதுக்கு தேவையான வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அன்னதானத்தை தொடங்கிடலாம். சரி மூர்த்தி, வா நம்ம போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். மச்சான் ஆதி, சத்தியமா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா. அந்த பூசாரி விரதத்தை பத்தி சொல்லும் போதே எனக்கு தலையெல்லாம் அப்படி சுத்துனுச்சுடா. இவ்வளவு கஷ்டமான விரதத்தை எப்படி மச்சான்? எனக்கு இப்போதைக்கு என் மித்து சரியாகணும்டா. அது மட்டும் தான்டா. வேற எதை பத்தி என்னால யோசிக்க முடியாதுடா. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன்டா. அது எவ்வளவு கஷ்டமான விரதமா இருந்தாலும் பரவாயில்ல. என் மித்துக்காக பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன்டா. அது எனக்கு புரியுதுடா. நீ மித்ரா சிஸ்டர் மேல எந்த அளவுக்கு உயிரையே வச்சிருக்கன்னு நீ இவ்வளவு பெரிய விஷயத்த செய்ய துணிஞ்ச போதே எனக்கு தெரியுதுடா. ஆனா அது இது இது எப்படிடா? ரொம்ப ரொம்ப கஷ்டமான விரதமா இருக்கேடா. டேய், ஒரு நாளைக்கு என் மித்தம் அனுபவிக்கிற வழியை விட இது அவ்வளவு பெரிய வழியா இருக்காது மச்சான். எனக்கு எனக்கு என் மித்து சீக்கிரம் சரியாகணும்டா. அதனால மட்டும்தான்டா. அதனால மட்டும்தான். அதோட அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன்டா. எவ்வளவு கஷ்டமான விரதமா இருந்தாலும் அதை இந்த ஆதி அவன் பொண்டாட்டிக்காக பண்ண தயாரா இருக்கான்டா. ஆதி, எனக்கு சத்தியமா சொல்றேன்டா, உன்னை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குடா. உன் இடத்துல வேற ஏதாச்சும் ஒரு பையன் இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பானான்னு கேட்டா எனக்கு சத்தியமா தெரியாதுடா ஆதி. ஆனா நீ மித்ரா சிஸ்டருக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கடா. உன்னோட நல்ல மனசுக்கு நீ எந்த காரியம் நினைச்சாலும் அது கண்டிப்பா நல்லபடியா முடியும்டா. கண்டிப்பா மித்ரா சிஸ்டர் சீக்கிரமா குணமாகிடுவாங்கடா மச்சான்.
சரிடா வரும், கிளம்பலாம் வா. சரி மச்சான், வா போலாம். ஆதிக்கண்ணா நல்லபடியா காப்பு கட்டி முடிச்சாச்சாடா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிட்டு ஜானு. ஆதிக்கண்ணா நீ கவலையப்படாதப்பா. அந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நம்ம மித்துக்கு சீக்கிரமா எல்லாம் சரியாகிடும்டா. அந்த நம்பிக்கையில தாம்மா நானும் இருக்கேன். அம்மா மித்து சாப்பிட்டாளா? நர்ஸ் வந்தாங்களா? அவளுக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டாங்களா? எங்கடா ஆதி, அவ சரியா சாப்பிடவே இல்லை. உன்னை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காடா. உன்னை நினைச்சு அவ ரொம்ப வருத்தப்படுறாடா. ஆமாடி, நாங்களும் எவ்வளவோ சொல்லி புரிய வச்சோம். ஆனா அவ ரொம்ப வருத்தப்படுறாடா உனக்காக. அம்மா நான் மித்து கிட்ட பேசுறேன், நீங்க கவலைப்படாதீங்க. சரிப்பா ஆதி. ஆதி நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாடி, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லம்மா, இன்னையிலேருந்து விரதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே தீ மிதிச்சு முடிகிற வரைக்கும் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பாடு. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். அம்மா லக்ஷ்மி வாமா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கம்மா. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆதி தம்பி, வைஷு எல்லா விஷயத்தையும் சொன்னா. தம்பி நீங்க இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை தம்பி. கண்டிப்பா நீங்க நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும் தம்பி. நம்ம மித்துக்கு சீக்கிரமா குணமாகிடும். கண்டிப்பா நம்ம மித்துக்கு சீக்கிரமா குணமாகிட ஆண்டி, நீங்க உட்காருங்க. தம்பி எனக்கு எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியல தம்பி, தெரியல. ஆண்டி இதுல நன்றி சொல்றதுக்குலாம் எதுவுமே இல்ல ஆண்டி. மித்து என்னோட பொண்டாட்டி. என் பொண்டாட்டி சரியாகணுங்கிறதுக்காக நான் இதை பண்றேன். இதுல எதுக்காக ஆண்டி நீங்க நன்றி எல்லாம் சொல்றீங்க? அதெல்லாம் எதுவும் இல்ல ஆண்டி, நீங்க உட்காருங்க ஃபர்ஸ்ட். வாங்க சம்மந்தி அம்மா, மித்து கண்டிப்பா சீக்கிரமா குணமாகிடுவா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சரிங்க சம்மந்தி அம்மா, நான் மித்துவை பார்க்கலாமா? அவ எங்க இருக்கா? என்னம்மா லக்ஷ்மி இப்படி கேட்குற? நீ உன் பொண்ணை தாராளமா போய் பார்க்கலாம். அவ ரூம்ல தாம்மா இருக்கா. லக்ஷ்மி என்னம்மா இது தனியாவா வந்த? வெற்றி இல்லைனா தேவி அழைச்சிட்டு வந்திருக்கலாம்ல? அம்மா சம்மந்தி அம்மா, ஏன் தனியா வந்தீங்க? வெற்றி தேவி யாரையாச்சும் அழைச்சிட்டு வந்திருக்கலாம்ல? இல்ல சம்மந்தி அம்மா, வெற்றி தேவியை கூப்பிட்டுட்டு காலேஜ் வரைக்கும் போயிருக்கான். அதனாலதான் நான் மட்டும் வந்தேன். சரிங்க சம்மந்தி அம்மா, நான் போய் மித்துவை பார்க்கட்டுமா? ஆண்டி என்ன ஆண்டி இப்படி கேக்குறீங்க? மித்து ரூம்ல தான் இருக்கலாம், நீங்க போய் பாருங்க. மித்து என்னடி இது? இன்னும் எவ்வளவு நேரம் தான் நீ அழுதுட்டே இருக்க போற? ப்ளீஸ் டி, அழாதடி. இல்ல வைஷு, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடி. ரொம்ப கஷ்டமா இருக்கடி. அவன் என் வீட்டுல எனக்காக இன்னும் எவ்வளவு தாண்டி கஷ்டப்படுவான். அதான் மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. மித்து, நீ எதை நினைச்சு ஃபீல் பண்றேன்னு எனக்கு புரியுதுடி. உண்மையாவே நீங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் தாண்டி. நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆதி சார் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்காரு. அவர் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. உண்மையாவே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடி. ப்ளீஸ் மித்து, நீ அழாதடி. ஆதி சார் ரொம்ப நம்பிக்கையா இந்த தீ மிதிக்கிறத பண்ணணும்னு நினைக்கிறாருடி. ப்ளீஸ் டி, நீ அழுது அவரோட நம்பிக்கையை உடைக்காத மித்து, ப்ளீஸ். வைஷு ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? லக்ஷ்மிமா வாங்க. எப்படி இருக்கீங்க லக்ஷ்மிமா? நல்லா இருக்கேன்டா மித்து. நீ எப்படா இருக்க? நீ எதுவும் கவலைப்படாதடா, சீக்கிரமா எல்லாமே சரியாகிடும்டா. லக்ஷ்மிமா என்ன நீங்க வீட்டுக்கு வரதா ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல? இல்லடி வைஷு, ஆதி மாப்பிள்ள இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுவார்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடி. நீ சொன்ன உடனே எனக்கு நேரில் பார்த்து அவருக்கு நன்றி சொல்லணும்னு தோணுச்சுடி. அதனாலதான் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். அம்மா லக்ஷ்மிமா, ஆதி சார் நினைக்கும் போது உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், அதோட எவ்வளோ படிச்சிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படியாப்பட்டவர் அவரோட மனைவி சரியாகணுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்காரு. உண்மையாகவே ஆதி சார் கிரேட்ல லக்ஷ்மிமா. ஆமாண்டா வைஷு, நானும் இதெல்லாம் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைடா. உண்மையாகவே ஆதி தம்பிக்கு ரொம்ப பெரிய மனசு. அதோட ஆதி தம்பி மித்து மேலே உயிரியே வச்சிருக்காரு. கண்டிப்பாக அவரோட நல்ல மனசுக்கு நம்ம மித்துக்கு சீக்கிரமாக சரியாகிடும். மித்துமா ப்ளீஸ்டா, அழாதடா. அம்மாவுக்கு புரியுதுடா, ஆனால் நீ கவலையப்படாதடா. அந்த அம்மன் ஆதி தம்பிக்கு துணையாக இருப்பாங்கடா. கண்டிப்பாக ஆதி தம்பி நல்லபடியாக தீ மிதிச்சு முடிப்பாருடா. ப்ளீஸ்டா, நீ அழாதடா. சரிங்க லக்ஷ்மிமா. தேவிக்கு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தாமா நீ இதையே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க போற? இங்க பாரு தேவிக்கு, நடந்தது நடந்துருச்சு. நடந்தது எதையுமே நம்மளால மாற்ற முடியாதுமா. தயவு செஞ்சு நீ இந்த விஷயத்துல இருந்து வெளியில வர பாரு தேவிக்கு, ப்ளீஸ். எப்படிங்க, எப்படி என்னால மறக்க முடியும்? நடந்த எதையுமே என்னால மறக்க முடியலைங்க. நானும் மறக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா முடியலையே. பாரு தேவிக்கு, எனக்கு புரியுது. நீ என்னதான் வெளியில எல்லாருக்கும் நேராவும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் நீ இந்த விஷயத்த இன்னும் மறக்கலன்னு எனக்கு நல்லா தெரியுதுமா. ஆனா மறந்துடு தேவிக்கு, அதுதான்மா நல்லது எல்லாருக்கும். என்னால முடியாதுங்க, முடியாது. எப்படி என்னால மறக்க முடியும்? எப்படி முடியும்? தேவிக்கு, நம்ம பொண்ணு மீரா தான் கால் பண்றா. பேசுமா, நீ மட்டும் ஃபீல் பண்றது தெரிஞ்சுதுன்னா அவ அங்க ரொம்ப கஷ்டப்படுவா. அது உனக்கு பரவாயில்லையா? ஹலோ டாடி இருக்கீங்களா? ஹலோ மீரா.
கேக்குது டாடி. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? என்ன ஒரு ஃபோன் கூட காணல. அம்மாவுக்கு கால் பண்ண அம்மா எடுக்கவும் இல்ல. அம்மா எங்க? தேவிக்கு மீரா பேசுறா தேவிக்கு. அவளுக்கு மட்டும் நீ அழுகிறது தெரிஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டப்படுவா தேவிக்கு. தயவு செஞ்சு அவகிட்ட பேசு. ஹலோ டாடி இருக்கீங்களா? மீரா இருக்கண்டா, இதோ அம்மா பக்கத்துல தான் இருக்கா, நான் கொடுக்குறேன். ஹலோ மீரா, சாப்பிட்டியா நீ? இல்லம்மா, இனிமேதான். நீங்க சாப்பிட்டீங்களா? மாத்திரை எல்லாம் போட்டீங்களா? என்னாச்சு? ரொம்ப நேரமா உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், ஃபோன் நீங்க எடுக்கவே இல்ல. ஃபோன் சைலண்ட்ல இருக்கு போலடா, அதனாலதான் நீ கால் பண்ணது அம்மாக்கு தெரியல. மீரா, நீ எப்படா பெங்களூர் வர? அம்மாக்கு ஒன்னு பார்க்கணும் போல இருக்குடா. அம்மா, இனிமே செமஸ்டர் லீவுக்கு தாம்மா வர முடியும். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னம்மா, அழுதிங்களா? இல்லடா மீரா, இல்லையே. எனக்கு என் அம்மாவை பத்தி தெரியாதா? இங்க பாருங்கம்மா, ப்ளீஸ் ஃபீல் பண்ணாதீங்க. சரிடா மீரா, அம்மா ஃபீல் பண்ணல. நீ பார்த்து பத்திரமா இருடா. சரியா சாப்பிடணும். சரிம்மா, நான் பத்திரமா இருக்கேன். நீங்க எல்லாரும் பத்திரமா இருங்க. அம்மா, விக்ரம் அண்ணாவுக்கு கால் ட்ரை பண்ணேன், கால் போகவே இல்லை. அண்ணாவை கொஞ்சம் எனக்கு கால் பண்ண சொல்லுங்களேன். சஞ்சு குட்டிக்கிட்டே எனக்கு பேசணும் போல இருக்கு. சரிடா மீரா, அம்மா சொல்றேன். சரிடா மீரா, பார்த்து பத்திரமா இரு. சரியா? டேக் கேர். டேக் கேர் டாடி, நான் வைக்கிறேன். பாய். பாய்டா மீரா. பாய்டா மீரா. ஏங்க, எனக்கு மீராவை இப்பவே பார்க்கணும் போல இருக்குங்க. விக்கி, என்னது விக்கி இது? மீரா லண்டன்ல பிஜி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு லண்டன்ல படிக்கணுங்கிறது எவ்வளவு பெரிய ட்ரீம். நீ இப்படி அடிக்கடி ஃபீல் பண்ணினா அவளால எப்படி ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? இங்க பாரு தேவிக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல மீராவுக்கு செமஸ்டர் ஹாலிடேஸ் வந்துரும். அவ இங்க ஊருக்கு வரதான் போறா. அப்புறம் என்ன தேவிக்கு? இல்லைங்க, அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. நம்ம இந்த வீக்கே போய் மீராவை பார்த்துட்டு வந்துடலாம். சரி தேவிக்கு, இப்ப என்ன உனக்கு மீராவை பார்க்கணும் அவ்வளவுதானே? சரி, ஓகே. நான் விக்ரம் கிட்ட சொல்லி லண்டனுக்கு சீக்கிரமா டிக்கெட் ஏற்பாடு பண்ண சொல்றேன். நம்ம இந்த வீக்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே? சரிங்க. சரிமா தேவிக்கு, டைம் ரொம்ப ஆகிட்டு, வா தூங்கலாம். தூ என்னடி அழுதுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? டைம் ஆகுது பாரு, தூங்க வேண்டாமா? முதல்ல அழுகிறது நிறுத்து. ஹிட்லர், எனக்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எதுக்காக ஹிட்லர் இவ்வளவு கஷ்டமான விரதத்தெல்லாம் எடுக்கிற? நீ நைட்டு தரையில படுக்க போறியா? ஆமாண்டி, தரையில தான். ஏண்டி? ஹிட்லர், நீ முன்ன பின்ன தரையில படுத்து பழக்கமே இல்ல. ஹிட்லர், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாப்பா, இதுல எல்லாம் ஒண்ணுமே இல்லடி. இது சாமிக்காக பண்றது. சரியா? சரி, ஓகே. ரொம்ப டைம் ஆகுது, ஃபர்ஸ்ட் தூங்கலாம் வா. சாரி, என்னாலதான் நீ இவ்வளவு கஷ்டப்படுற. மித்து, அப்படிலாம் எதுவுமே இல்லை. சரியா? சரி, ஓகே. பேசினது போதும்டி. ரொம்ப டைம் ஆகுது பாரு, தூங்கலாம் வா.